ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஒரு சமையல். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டான ரொம்ப ஈஸியான கோவக்காய் கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எந்த அளவு கோவக்காவோட கலரே தெரியாமல் மசாலா ஆட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கோவக்காயை கழுவிட்டு இந்த மாதிரி நீளமாக நறுக்கி வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நறுக்கிக்கோங்க. ரவுண்டாக வேணும்னா கூட ரவுண்டாக நறுக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கோவக்காயில் லைட்டாக உப்பு போட்டு இந்த அளவு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் கிரேவியில் நம்ம ஆட் பண்ணும்போது மசாலா எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வரும். இப்போ 2 பெரிய வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா ஒரு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் 2 பெரிய தக்காளியை அது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வரட்டும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கோவக்காயில் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கனால கம்மியாகவே போட்டுட்டு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா, வீட்டு குழம்புத்தூள், காரக்குழம்பு மசாலா தூள் இருக்குல்ல, அந்த குழம்புத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி ஸ்லோவில் வச்சு கிளறி விடுங்க. ஃபாஸ்ட்டாக வச்சிங்க அப்படின்னா மசாலாலாம் தீஞ்சிரும். இப்போ ஓரளவு கொஞ்சம் எண்ணெயில் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த மசாலா வந்து நல்லா கொதி வரட்டும். கொதி வர கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா வாசலெல்லாம் போனதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கோவக்காயை வந்து அது கூடவே ஆட் பண்ணி ஸ்லோவில் ஒரு 10 மினிட்ஸ் வந்து வைக்கலாம். கண்டிப்பாக குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு தேங்காய் பத்தையும் அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பும் போட்டு அரைச்சி தேங்காய் பால் மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் கொதித்ததுக்கப்புறம் இப்போ இதை ஒன்று சேர கிளறி விடுங்க. என் பசங்களுக்கு எப்போவே குழம்பு இருந்தால் கூட ஏதாவது சைடிஷ் வேணும். பட் இந்த இதுக்கு சைடிஷ்ஷே இல்லாமல் சாப்பிடுவாங்க. அந்தளவு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரொம்ப ஈஸியான ரொம்ப டேஸ்ட்டான நல்ல கோவக்காய் கிரேவி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் போஸ்ட்டு போடுறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே தேங்க்யூ சிஸ்டர், பிரதர். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.